என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பலின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. எந்த மனுஷனையும் மனப்பூர்வமாக ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை. நீ நல்ல கஷ்டப்படு, நல்ல கண்ணீர் வடி, நல்ல அந்த பிரச்சனையில் சிக்கி அனுபவி, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட கர்த்தர் அப்படி செய்கிறதில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு நேராய் கொண்டு போகப்பட்டார்கள். அதை உணர்த்தும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புலம்பலின் புத்தகத்தில் தன் தீர்க்கதரிசியின் மூலமாய் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் மனமோந்து உங்களை இந்த அடிமைத்தனத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, மாறாக நீங்கள் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறை இருப்பு உங்கள் வாழ்க்கையில் அவசியம். அதனால்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கு நேராக உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிதான் மகனே, இப்படிதான் மகளே, கர்த்தருடைய சிட்சிக்கும் கரமும் இப்படிதான் வெளிப்படுகிறது. மனப்பூர்வமாய் உங்களை தண்டிக்க வேண்டும், உங்களை சிறுமைப்படுத்த வேண்டும், உங்கள் மனம் உடைந்து போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படி செய்யவில்லை. மாறாக நீங்கள் சீர்பட வேண்டும், அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தரின் சிட்சிக்கிற கரம் வெளிப்படுகிறது என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிக்கிற அந்த நேரம் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, அந்த பாசம் இருந்து தான் என்னை போட்டு இப்படி அடிப்பாங்களா, ஒரு நாயை அடிக்கிற மாதிரி இல்லை என்னை போட்டு அடிக்கிறாங்க, அப்படிலாம் பிள்ளைங்க நினைக்கும். ஆனால் அவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவருடைய அன்பின் வெளிப்பாடுகள். பாருங்கள், என் பிள்ளை சீர்கெட்டு போய்விடக்கூடாது, இந்த தீய சுபாவத்தில் இருந்து விடக்கூடாது, அதற்காகத்தான் நான் இப்படி தண்டிக்கிறேன், கண்டிக்கிறேன் என்று சொல்லி தங்கள் மனதை அந்த இடத்தில் கடினப்படுத்தி கொண்டுதான் அந்த காரியத்தை செய்கிறார்கள். எந்த பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளை அடிப்பதும் அவர்களை கண்டிப்பதும் மனமுவந்த காரியம் அல்ல. பாருங்கள், அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். பிள்ளையை போட்டு நம்ம இப்படி அடிச்சிட்டோமே, இப்படி நம்ம திட்டோமே என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். ஆனாலும் அதை செய்து தான் ஆகணும். அப்படி செய்தாதான் பிள்ளைகள் இங்கே உணர்வாங்க, இங்கே சீர்படுவாங்க. அதற்காகத்தான் பெற்றோர்கள் செய்கிறாங்க. பெற்றோர்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் ஆழங்கள் ஆச்சரியமானவைகள். அவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார் பாருங்கள். மனப்பூர்வமாய் உங்களை தண்டிக்கவில்லை, சிறுமைப்படுத்தவில்லை, மாறாக உங்களை சீர்படுத்தும்படிக்குத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் நடத்துகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, சிட்சிக்கப்படுகிற நேரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உடனே உங்களை சீர்படுத்தி கொண்டு கர்த்தரின் வழிகளுக்கு நேராய் திரும்ப ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.